சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. முத்துநகை மன்னா, நீ மிகவும் திறமைசாலிதான். நீ ஒரு பெண் என்ற அடையாளமே தெரியவில்லையே. என்னை பற்றி முதலில் சந்தேகப்பட்டீர்களே, இப்பொழுது பார்த்தீர்களா? உங்களையே ஒரு கணம் திகைக்க வைத்து விட்டேன். எல்லாம் சரி, குரல் நீ பெண் என்பதை புரிய வைத்து விடுமே. அதற்காகத்தான் ஊமை நாடகம் ஆடுகிறேன். பேசா நோன்பு என்னும் மௌனத்தை கடைபிடிப்பதாக கூறிவிட்டு பேச வேண்டியது எல்லாம் எழுத்தாணி மூலம் எழுதி காட்டுகிறேன். போகட்டும். உன் முயற்சிகள் எந்த அளவிற்கு வெற்றி அளித்திருக்கின்றன என்று என்னிடம் கூற முடியுமா? நிச்சயமாக. ஆனால் இங்கு யாரும் வரமாட்டார்கள். தைரியமாக பேசு. சொல்ல வந்ததை சொல். அரசே, அநேகமாக இருங்கோவேளின் இருப்பிடத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். எப்படி? எல்லாம் இந்த வேடத்தால் நடந்துவிட்ட விசித்திரம்தான் மன்னா. முதலில் நான் சென்ற இரு காடுகளிலும் மனித நடமாட்டமே இல்லை. அதன் பிறகு நான் சென்றிருந்த மூன்றாவது காட்டில் குதிரையின் குளம்படி ஓசையும் மனிதர்கள் சென்றிருந்த அடையாளமும் தென்பட்டது. இந்த அளவிற்கு தன்னந்தனியாக எங்கெங்கோ சென்று முயற்சி செய்திருக்கிறாய் என்றால் உன் துணிச்சலுக்கு ஈடே இல்லை. பிறகு நான் சென்ற அந்த காட்டில் ஒரு தாமரை குளம் இருந்தது. அங்கு ஒரு பெண் நீராட வந்திருந்தாள். அவள் பெயரும் தாமரைதான். ஓ, இரு தாமரைகள் ஒரு குளத்தில் சந்தித்தது என்று சொல். அந்த தாமரை மலர்ந்த தடாகம் எது என்பதை முதல் நாள் என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவளும் தன் தோழிகள் அழைத்ததால் அவசரமாக சென்று விட்டாள். ஓ, அந்த ஆரணத்திற்கு நடுவே தோழியரோடு ஒரு ஆரணங்கு என்றால் அங்கு ஏதோ நடந்திருக்கிறது. சரியாக சொன்னீர்கள் அரசே. எனக்கும் அந்த சந்தேகம் வந்தது. எப்படியும் அவளை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த காட்டிலேயே இரவு தங்கி இருந்தேன். ஒரு நாள் அவள் வருவாள் என்று நான் நினைத்திருந்தேன். எதிர்பார்த்தபடியே அவளும் வந்தாள். அப்பொழுது என்ன இது? ஏன் அவர் இன்றும் வரவில்லை? ஏன் என்னை இப்படி ஏமாற்றுகிறார்? யார் நீங்கள்? யார் என்று எனக்கு தெரியும். முத்துதானே? எனக்கு உங்கள் மீது கோபம். மறுநாள் வருகிறேன் என்று கூறிவிட்டு இத்தனை நாட்கள் வராமல் என்னை ஏமாற்றி விட்டீர்கள். இவளிடம் என்ன சொல்லி சமாளிப்பது? என்ன, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா? இப்போது எப்படி இருக்கிறது?
அன்று நீங்கள் நான் கேட்டதற்கெல்லாம் மிகவும் அழகாக ஓலையில் எழுதி காண்பித்தீர்கள். ஆனால் நானோ நீங்கள் என்னை பற்றி கேட்டதற்கு விடை சொல்ல முடியாமல் தோழியரோடு சென்று விட்டேன். அதனால்தான் என்னை பற்றி சொல்வதோடு என் மனதில் ஏற்பட்ட விருப்பத்தையும் தங்களிடம் சொல்ல வேண்டும் என்று இத்தனை நாள் காத்து கிடந்தேன். ஓ, என்னை பற்றி கேட்கிறீர்களா? நான் யார் என்று சொன்னால் நீங்கள் திகைத்து போவீர்கள். நீங்கள் யாரை பார்த்து பழிவாங்க வேண்டும் என்று இப்படி அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதே கரிகாலனால் பாதிக்கப்பட்டு நாட்டை இழந்து காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மன்னர் இருங்கோவேளின் தங்கை நான். என்ன அதிர்ச்சி அடைந்து விட்டீர்களா? ஓ, நாம் இருவரும் லட்சியத்தால் ஒன்றாக இணைந்து விட்டோம் என்று கூறுகிறீர்கள். நானும் வாழ்க்கையிலும் நாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை? நான் நான் உங்களை காதலிக்கிறேன். இவள் சரியான பைத்தியக்காரி. என்னை காதலிக்கிறாளாம். இப்பொழுதே நான் யார் என்று சொல்லட்டுமா? இல்லை இல்லை, இவள் நாம் யாரை தேடி வந்தோமோ அந்த இருங்கோவேளின் தங்கை. இவளை பயன்படுத்திதான் அந்த கோட்டைக்குள் நுழைய வேண்டும், செழியனை கண்டுபிடிக்க வேண்டும். என்ன சிந்திக்கிறீர்கள்? என்ன, உங்கள் மனதிலும் அந்த விருப்பம் இருக்கிறதா? எப்படி சொல்வதென்று தயங்கினீர்களா? ஆஹா, என் வாழ்வில் இந்த மகிழ்ச்சி ஒன்றே போதும். என்ன, என் இருப்பிடத்திற்கு நீங்கள் வர வேண்டுமா? அழைத்து போவாயா என்று கேட்கிறீர்கள்? அதைவிட எனக்கு வேறு மகிழ்ச்சி என்ன இருக்கிறது? ஆனால் ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். யாரை அழைத்து செல்வதாக இருந்தாலும் என் அண்ணனின் அனுமதி இல்லாமல் அதை செய்ய முடியாது. ஆனால் என் அண்ணன் நான் கேட்டு எதையும் மறுத்தது கிடையாது. இருப்பினும் முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் ஒரு நாள் அவகாசம் கேட்டேன். சரி, உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? ஓ, உங்களுக்கு மருத்துவம் தெரியுமா? அப்படி என்றால் சரி. அண்ணனிடம் உங்களை பற்றி என்ன சொல்லி அழைத்து செல்வதென்று நினைத்தேன். அதற்கு வழி கிடைத்து விட்டது. நோயுற்ற என் அன்னைக்கு வைத்தியம் பார்க்க ஒருவரை அழைத்து வருகிறேன் என்று சொன்னால் அனைவரும் சம்மதித்து விடுவார்கள். சரி, நான் நாளை வந்து உங்களை அழைத்து செல்கிறேன். நான் வருகிறேன். வருகிறேன். எனக்கு ஏற்பட்ட முதல் காதல் இப்படியா அமைய வேண்டும்? எல்லாம் என் தலை எழுத்து. ஓ, அந்த தாமரைக்குரிய சூரியன் நீதான் என்று தேர்ந்தெடுத்து விட்டாலோ? அதேதான். முத்துநகை, இந்த அளவிற்கு அவளோடு உறவாட நேர்ந்த பொழுது ஒரு வார்த்தை கூட பேசாமல் சமாளித்திருக்கிறாய் என்றால் நீ சாமர்த்தியசாலிதான். ஐயோ, பெரும் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகிவிட்டேன் மன்னா. அவள் தன் காதலை என்னிடம் கூறும்போது நான் ஒரு பெண் எனும் உண்மையை அவளிடம் கூறிவிடலாமா என்று கூட யோசித்தேன். ஆனால்
அவளை பற்றி அறிந்து செயல்படுவதற்கு அந்த காதல் பயன்படுமேயானால் நான் ஏன் அதை இழக்க வேண்டும் என்று மௌனமாக இருந்துவிட்டேன். நல்ல காரியம் செய்தாய் முத்துநகை. இருங்கோவேள் இனி நமது கைப்பிடியிலேயே இருப்பதாகத்தான் பொருள். ஆம் அரசே, எப்படியோ பகைவனின் இருப்பிடத்திற்குள்ளேயே நுழைய வழி கிடைத்துவிட்டது. நாளைய தினம் அவள் என்னை மீண்டும் சந்திப்பதாக கூறி சென்றிருக்கிறாள். தன் அண்ணனிடம் தந்திரமாக ஏதேனும் கூறி என்னை தன்னுடன் அழைத்துச் செல்வதாக கூறியிருக்கிறாள். நல்லது. அம்மா முத்துநகை, இருங்கோவேளின் தங்கையும் அவனைப் போலவே சூழ்ச்சிக்காரியாக இருந்து உன்னை ஆபத்தில் சிக்க வைத்து விட்டால்? மன்னா, தங்களுக்கு அத்தகைய பயமே தேவையில்லை. அந்த அளவிற்கு அவளை நான் வசப்படுத்தி வைத்திருக்கிறேன். அங்கிருந்தபடியே எப்படியாவது செழியனின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து சோழ திருநாட்டின் மேன்மைக்காக என் உயிரை பணயம் வைத்து போராடுவேன் மன்னா. இன்று நான் இருங்கோவேள் மீது படையெடுத்து செல்ல தீர்மானித்திருந்தேன். உன் தந்தை வந்து தடுத்தார். அது நல்லதாக போயிற்று. இருங்கோவேள் எழுதியுள்ள மிரட்டல் மடலை பார். இனி தாங்கள் படையெடுப்பதற்கு அவசியம் இருக்காது. தந்திரத்தை தந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும். யானை உண்ட விளாங்கடியின் ஓடு அப்படியே இருக்க, உள்ளிருக்கும் சுளை மட்டும் உண்ணப்படுவது போல் பூட்டப்பட்ட சிறை அப்படியே இருக்க, இந்த சோழர் குல யானை செழியனை மீட்டு கொண்டு வந்து விட்டது என்று சொல்லும்படி செய்து காட்டுகிறேன். மன்னா, நான் மீண்டும் வந்து தங்களை சந்திக்கும் வரை தாங்கள் பொறுத்திருங்கள். நல்லது. கூடிய விரைவில் செழியனை பெருவழியிடம் ஒப்படைக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள் அதிகரித்திருக்கிறது. நீ எடுத்துள்ள முயற்சியில் வெற்றியுடன் திரும்பி வருவாய். செல். வருகிறேன் மன்னா. எஜமான், என்ன ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்கிறேன் என்று தவறாக எண்ண வேண்டாம். அந்த கருங்குழலி மிகவும் அழுத்தக்காரி. அந்த கருங்குழலியை பார்க்கும் பொழுதெல்லாம் என் ரத்தம் குதிக்கிறது. என் தோள்கள் இல்லை இல்லை, தவறொன்றும் இல்லையடா. எனக்கும் அப்படித்தான். அந்த கருங்குழலியை பார்க்கும் போதெல்லாம் அவளை பழிவாங்க வேண்டும் என்ற தீ கொழுந்து விட்டு எரிகிறது. உனக்கு தெரியாத ஒன்றை சொல்கிறேன் கேள். அந்த கருங்குழலி என் மாளிகைக்கே வந்து சென்றிருக்கிறாள். என் தங்கையிடம் பேசியிருக்கிறாள். சதிகாரி. எஜமான், எஜமான், வருகிறது எஜமான். வருகிறது என்றால் செல். இல்லை எஜமான், அபாயம் வந்து கொண்டிருக்கிறது. அபாயம் வருகிறது. அபாயம்? இதுதான் அந்த அபாயம். ஏய் நெல், எங்கே செல்கிறாய்? என் தோழி வீட்டிற்கு நான் வருகிறேன். நீ இங்கு வரக்கூடாது. அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்? இதுவரையில் நான் வந்து கொண்டிருந்த மாளிகைதானே என்று நீ என்னை ஒரு பணிப்பெண் முன்பு அவமானப்படுத்தினாயோ, அன்றே எல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் கால் இந்த நந்தவனத்தில் படக்கூட அனுமதிக்க மாட்டேன். நானும் கலைவாணியும் இளம் வயது தோழிகள் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? அந்த நட்பை வைத்துக் கொண்டுதானே அவளை எங்களுக்கு எதிராக தூண்டி விடுகிறாய். தனக்கே உரியவரான இளம் வழுதியின் மேல் அவளுக்கு இருக்கும் நாட்டத்தை மாற்றி அந்த செழியனை விரும்பும்படி தூண்டி விட்டிருக்கிறாய். என்ன? நான் நான்
நான் அவளை தூண்டிவிட்டேனா? இதென்ன அபாண்டம்? ஒரு ஆணிற்கு பெண்ணின் மீதோ ஒரு பெண்ணிற்கு ஆணின் மீதோ இன்னொருவர் சொல்லி காதல் ஏற்படுவதில்லை. அது தானாக ஏற்பட வேண்டும். அப்படித்தான் செழியன் மீது கலைவாணிக்கு தானாக காதல் ஏற்பட்டிருக்கிறது. சி, ஏனென்றால் அவளுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்ததே அந்த செழியன் தானே. என்ன கதை அளக்கிறாய்? பேரரசருக்கே வில்வித்தையை கற்றுத் தந்தவர் என் தந்தை வீரபாகு. ஏன் நீ கூறுகிறாயே அந்த செழியன்? அவனுக்கு வில்வித்தை கற்றுத் தந்தவர் கூட என் தந்தையே. அப்படி இருக்க அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தவர் தன் மகளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாரா? அவரிடம் பயின்ற ஒருவன் தான் அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா? ஒரு குருநாதரிடம் பயிலும் சீடர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லித் தருவதில்லையா? அதிலும் சிறப்பாக பயிற்சி பெற்ற ஒரு சீடரிடம் மற்றொரு சீடர் எனக்கும் கற்றுக்கொடு என்று கேட்டு பயிற்சி பெறுவதில்லையா? அப்படித்தான் உன் தந்தையின் சீடர்களிலேயே மிகவும் சிறப்பு பெற்ற செழியன் தன் குருநாதரின் மகளான உன் தங்கை கலைவாணிக்கு வில்வித்தையை கற்றுத் தந்திருக்கிறார். அது நாளடைவில் காதலாக மாறிவிட்டது. இல்லை, இதை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காதல் புனிதமானது மகேந்திரா. அதை உன்னால் எப்படி உணர முடியும்? நீ இதுவரையில் எந்த பெண்ணையாவது உண்மையாக நேசித்திருந்தால்தானே காதலின் பெருமை உனக்கு புரிவதற்கு. பார்க்கும் பெண்களையெல்லாம் போதைப் பொருளாக கருதி அவர்களின் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டிருக்கும் உனக்கு அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? போதும், நிறுத்து. காதல் பாடம் கற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. அது எனக்கு அவசியமும் இல்லை. நீ எதற்காக இப்படி எல்லாம் செய்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். கலைவாணிக்கு செழியன் மீது உள்ள காதலை எதற்காக தூண்டி விடுகிறாய் என்றும் எனக்கு நன்றாக தெரியும். என்ன பிதற்றுகிறாய்? பிதற்றுகிறேன். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போல் இருக்கிறது உன் ஆசை. எப்படியாவது இளவரசரை மயக்கி அரியணையில் அமர வேண்டும் என்று நீ கனவு காண்கிறாய். கருங்குழலி, உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் கூறுகிறேன் கேள். இளவரசர் அடிக்கடி ஒரு ஓவியத்தை வரைந்து அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறாரே, அது யாருடைய ஓவியம் தெரியுமா? தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமா? கூறுகிறேன் கேள். அந்த ஓவியம் அவர் வரைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஓவியம் என் தங்கை கலைவாணியுடையது. அவளுக்கு வேண்டுமென்றால் இளவரசர் மேல் நாட்டம் இல்லாமல் போகலாம். ஆனால் இளவரசர் விரும்புவது என் தங்கை கலைவாணியை தான். என்ன கூறுவதை கேட்டவுடன் உடம்பு நடுநடுங்குகிறதா? இப்பொழுதாவது தெரிந்து கொள். இப்பொழுதாவது தெரிந்து கொள், நீ காண்பது பகல் கனவென்று. இதற்கு மேலும் வெட்கம், மானம், சூடு, சுரணை எதுவும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தான் தளபதி மகள் என்றும் பார்க்க மாட்டேன். இழுத்து வீதியில் தள்ளுவேன். நீர் அவனை உயிரோடு என்னிடம் பெற்று பாண்டிய மன்னரிடம் ஒப்படைக்க வேண்டுமென்றால் என்னுடைய நாட்டை என்னிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டும். லட்சுமி, பிறக்கிற வரைக்கும் பிறப்பு, பிறந்த பிறகு வளர்ப்பு, வளர்ந்த பிறகு பார்ப்பு.